போடு 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 இழுத்து போடு கையால உன்னோட ஊருக்கு உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ணை பொத்தி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? வந்திருக்கும் எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டது. எங்கள் இந்திரா பிக்சர் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான மந்திர புன்னகை பாடல் வெளியிட்டார்களா இன்று இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறப்படக்கு வருகை தந்திருக்கும் தலைவர் ராமநாராயணன் அவர்களுக்கும், பார்த்திபன் சார் அவர்கள், எழில் சார், தியாகராஜன் சார், அபிராமன் சார் மற்றும் லிங்குசாமி, ஹரி, பாலாஜி சக்திவேல், வசந்த பாலன், ஜனநாதன், சசிகுமார், சமுத்திரகனி, இது என்னுடைய முதல் கன்னி பேச்சின் முதல் நாள் மிகவும் பதட்டமாக உள்ளது. எனவே உங்களுடைய ஆசைகளை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். கொக்கரக்கோ எவ்வடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ. அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வித்தியாசமான படங்களினால் தன்னை தமிழ் திரையுலகுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் கருப்பழனியப்பன் அவர்கள் இப்படத்தின் மூலம் சிறந்த கதாநாயகனாக, ஒரு யதார்த்த கதாநாயகனாக நிச்சயமாக திகழ்வார் என்பதற்கு இப்படத்தின் பாடல் காட்சிகளும் முன்னோட்ட காட்சிகளும் நமக்கு பறைசாற்றுகின்றன. நிச்சயமாக இந்த படம் வர்த்தக ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். வித்தியாசமான படங்களை தந்து கொண்டிருக்கும் கருப்பழனியப்பன் குழுவினர் மென்மேலும் பல படங்களை தந்து திரையுலகுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி எனது வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். கருப்பழனியப்பன் நண்பன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிட்டே இருப்பேன். என்னையா படம் டைட்டில் வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். மந்திர புன்னகை அப்படின்னாப்புல. மந்திர புன்னகை ஏதோ பழைய சத்யராஜ் அப்படின்னு. அப்போ நீங்கள் 40 தொட்டீங்க பாலன் அப்படின்னாப்புல. அவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. அப்படி ஒரு சகஜமாக தெளிவாக பேசுகிற ஒரு கருப்பழனியப்பன், அவ்வளோ தெளிவாக பேசுவாப்புல. எந்த விஷயத்திலும் ஒரு காங்கிரீட்டான ஒரு கருத்து இருக்கும் கருப்பழனியப்பன்ட்ட. புன்னகை எல்லாருக்கும் தெரியும், அது என்னையா மந்திர புன்னகை அப்படின்னு நான் நினச்சேன். இந்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், மீனாட்சி சாஞ்சிருக்க ஒரு போஸ்டில் கருப்பழனியப்பன் ஒரு சிரிச்சிருப்பாப்புல. அதான் ஒரு மந்திர புன்னகைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கருப்பழனியப்பனுடைய பார்த்திபன் கனவு பார்க்குறப்போ ரொம்ப அலட்டல் இல்லாத படம். ஸ்னேகாக்கிரமும் முக்கியமான படம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அலட்டல் இல்லாமல் படமாக இருக்கும். பெரிய அலட்டல் இருக்காது, எந்த விஷயத்திலும் பெரிய அலட்டல் இருக்காது. என்னோட படத்துலலாம் கண்ணீர் அலட்டல் இருக்கும், வன்முறை அலட்டல் இருக்கும். எந்த அலட்டலும் இல்லாத ஹாலிவுட்லாம் வந்து ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபீல் குட் மூவிஸை தருகிற ஒரு படமாக மந்திர புன்னகை இருக்கும். கதாநாயகனாக, இயக்குனராக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று மனதார வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த இசை வெளியீட்டு விழாவினுடைய அழைப்புதழ் முகப்பாட்டையை பார்த்த உடனே எனக்கு கவியரசு கண்ணதாசன் அவர் தான் ஞாபகம் வந்தார். ஒரு கையில் மது கலையமும் இன்னொரு கையில் மங்கையையும் வைத்துக்கொண்டு கருப்பழனியப்பன் அவர்கள் காட்சி அளிக்கிற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு குடி பாடல் தான் எழுத சொன்னார். ஒரு குடிகாரன் தனது தரப்பு நியாயங்களை சொல்லுகிற மாதிரியான ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னாரு. அதுக்காக அவர் சொன்னாரு, நீங்க வேணா ரெஃபரன்ஸுக்கு குடியின்றி அமையாத உலகுன்னு ஒரு புத்தகம் வெளியே வந்திருக்கு, அதை பாருங்க அப்படின்னாரு. இல்ல சார், நான் இந்த பாட்டை எழுதிட்டு பிறகு அதை பார்க்கிறேன் அப்படின்னு. அதே போல பாடல் எழுதி முடித்து விட்டு சமீபத்தில் அந்த புத்தகத்தை படித்த போது தமிழ் இலக்கியத்தினுடைய முக்கியமான ஆளுமைகளாக இருக்கிற விக்ரமாதித்யன், நாஞ்சில் நாடன் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய முதல் குடி எப்படி அமைந்தது, அப்புறம் குடிக்கு சாதகமான பாதகமான அவர்கள் தரப்பு நியாயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவா இருந்தது. அதே போல குடியை வெறுத்தல் என்கிற எண்ணத்திற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன என்பதை பற்றி மார்க்ஸ் போன்றவர்கள்லாம் ரொம்ப நுட்பமா அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு பாடல் எழுத போறப்போ அந்த பாடல் தொடர்பா இன்னும் சில புத்தகங்களும் அறிமுகமாவதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதற்காக கருப்பழனியப்பன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அப்புறம்
தமிழ் திரையுலகத்துல வந்து கவித்துவமான பாடல்களை தருவதில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர் வித்யாசாகர் சார் அவர்கள். நிஜமாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் பிரசவம் என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்று தெரியும். அதை ரொம்ப லகுவாக அதை வந்து செய்து விடுகிற ஒரு சாத்தியம் உள்ளவர் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள். அவரோடு சேர்ந்து பணியாற்றுவது என்னுடைய திரை வாழ்க்கையின் பெருமைகளில் ஒன்று என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். கருப்பழனியப்பன் அவர்கள் கதைகளிலேயும் நல்ல கருக்களை வைத்து வெற்றி பெறுகிறவர். பெருவெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் காலை வணக்கம். பழனி இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. அவர் படத்துக்கு வந்து நான் தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். அவர்கிட்ட எப்போதுமே ஒரு தெளிவு இருக்கும். அது இந்த படத்தில் தெரியுது. இந்த படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணது எல்லாருமே நண்பர்கள். கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அந்த மாதிரி எல்லாருமே நண்பர்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ராம்நாத் ஷெட்டி நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு தொழிலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மிகச்சிறந்த நண்பராக இருப்பார். அவர்கிட்ட போய் பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் டல்லாக போய் உட்காந்துருந்தா கூட வித்யாசாகரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு எனர்ஜி லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பர்சனலாகவே அவர் வந்து அவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கணும். அவர் கூட ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ அவர் கூட பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறாரு. ராஜீவன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பழனியப்பன் ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த படம். டென்ஷன் இல்லாமல் ரொம்ப நிதானமாக பண்ணியிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இந்த படம் வெற்றி அடைய இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். பழனிவேல் சார் வந்து எனக்கு ஒரு 4 வருஷமாக தெரியும். நானும் பழனிவேல் சார் ஒரு ப்ரீவியஸ் ஷோ படம் பார்த்துட்டு வரும்போது இந்த படத்துடைய சாங்ஸ்லாம் போட்டு காமிச்சிருந்தாரு. எனக்கு அப்போயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து இன்னும் ஃபைனல் மிக்ஸ்லாம் பண்ணல, ரஃப் மிக்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னார். பட்டு அந்த படத்தில் இருந்த அந்த வார்த்தைகள், அந்த லிரிக்ஸு முழுக்க அந்த படத்துடைய கதையை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பித்தன் ஒரு முகம் சித்தன் ஒரு முகம் அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த பாட்டு வந்து விஷுவல் பண்ணல. வித்யாசாகர் சார் வந்து என்னுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், மெலோடி கிங். அவர் படங்கள் எல்லா படங்கள்லையுமே மெலோடி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் முக்கியமாக வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வில்சன் சார்ட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தவர். சினிமா மேலே இருக்கக்கூடிய தாகத்தில் மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் சினிமா தயாரிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு கார்த்திக் நாகராஜன், ஏன்னா இது மாதிரி புது தயாரிப்பாளர்கள் சினிமாவில் வந்துட்டு இருக்கு. சந்தோஷமான விஷயம். மந்திரப்பனை மாபெரும் வெற்றி அடையணும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.